இது வந்து ஹை ஸ்பீடு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லோ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா லோவாக உங்களுக்கு வந்து அதாவது ஸ்லோவாக கொண்டு போய் நம்ம வந்து ஜாபை ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு அசம்பிளி பண்ணணும். மெகா கிரெயின்ஸ் சொல்லி எங்களோட ஓன் ப்ராடக்ட்டுங்க சார். இது எங்களோட ரெகுலர் மாடலுங்க சார். இது நிறைய பேருக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலேயே இது மேட் இன் ஜப்பானுங்க, ஜப்பான்லேருந்து வருது. இவங்களோட மோட்டர் பாடிஸ் எல்லாமே அலுமினியம்ல உங்களுக்கு வரும். நம்மகிட்ட வந்து டெடிகேட்டடாக சர்வீஸ் டீம் இருக்கிறாங்க. அவங்க எல்லா சர்வீஸையும் போய் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து ஏஎம்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் டியூட்டியில் உங்களுக்கு வரும். இது மெஷின் ஷாப்பு அந்த மாதிரியான ஏரியாலாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ப்ரொடக்டிவிட்டி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். வணக்கம் சார். சார், நம்மளோட கம்பெனி நேமிங் சார், லொகேஷனிங் சார்? மெகா கிரெயின்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் சார். நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சத்தி ரோட்ல அன்னூர்ல இருக்குங்க சார். ஓகேங்க சார். நம்ம என்ன சார் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம யூஓடி கிரெயின்ஸ் எலக்ட்ரிக் ஆயிஷ் மேனுஃபேக்சரிங் சார். நம்ம வந்து இந்த ஃபீல்டில் வந்து 20 இயர்ஸாக இருக்கோங்க சார். நம்ம பேன் இந்தியா முடிக்க சப்ளை பண்ணிட்டு இருக்கோங்க சார். ஓகேங்க சார். நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மெகா கிரெயின்ஸ் சொல்லி எங்களோட ஓன் ப்ராடக்ட்டுங்க சார். இது எங்களோட ரெகுலர் மாடலுங்க சார். இது நிறைய பேருக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலேயே நாங்கள் வந்து ஹையர் கெப்பாசிட்டி முடிக்க 60 முடிக்க நம்ம பண்ணுறோம் சார். 75 மீட்டர் ஹைட் அப்டேட் முடிவு பண்ணியிருக்கோம் சார். இதில் எங்களுக்கு இன்பில்ட் டிரைவோட உங்களுக்கு கொடுக்குறோங்க சார். ஜாப்பனீஸ் மேக்கு, எஸ்காவா, ஸ்னைடர் அந்த மாதிரி வந்து இன்பில்ட் டிரைவோட உங்களுக்கு கொடுக்குறோங்க சார். ஸ்மூத் ஆப்ரேஷனோட உங்களுக்கு வருங்க. அடுத்தது எங்களோட கீட்டோன்னு சொல்லிட்டுங்க சார். நாங்கள் அவங்களோட அஃபிஷியல் கிரெயின் பில்டர். இந்தியாவில் 5 பேர் இருக்காங்க. சவுத்தில் நாங்கள் இருக்கோங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா இது 3 டன் கெப்பாசிட்டி. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 டன் கெப்பாசிட்டி முடிக்க வருதுங்க. இது கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜி ஃபீச்சர்ஸோட உங்களுக்கு வந்துருங்க. இதில் என்னன்னா உங்களுக்கு வந்து நோ லோட் ஹை ஸ்பீட் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கு. அதாவது வித்தவுட் லோடில் ஆப்ரேட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 1.5 டைம்ஸ் வந்து ஸ்பீடை வந்து அதுவே இன்க்ரீஸ் பண்ணிக்கும். ஓகேங்க சார். இது வந்து ஹை ஸ்பீடு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வித் ஸ்லோ ஸ்பீடுன்னு சொல்லி இது அதுவும் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு மூவிங் ஆகிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாவே ஓவர்லோட் ப்ரொடக்ஷன் இருக்கு. இப்போ 3 டன்னுக்கு மேலே தூக்குனீங்கன்னா 3 டன்னுக்கு மேலே அது வந்து லிமிட் பண்ணிடும். அதுக்கு மேலே தூக்க விடாது. இது வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக இவங்க கொடுத்துருக்காங்க. அது போக சேஃப்டி பர்பஸ்க்காக லிமிட் சுவிச்சஸ் அந்த மாதிரி இன்பில்ட் ஃபீச்சர்ஸோட உங்களுக்கு வந்துடும். அது போக கவுண்டர் அவர் மீட்டர்னு சொல்லிட்டு எவ்வளோ மணி நேரம் வந்து ரன்னிங் ஆயிருக்கு, அப் அண்ட் டவுன் சைக்கிள்ஸோட நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அதில் வந்து நம்ம டேட்டாஸ் எடுத்துக்கலாம். இது மேட் இன் ஜப்பானுங்க, ஜப்பான்லேருந்து வருது. இவங்களோட மோட்டர் பாடிஸ் எல்லாமே அலுமினியம்ல உங்களுக்கு வரும். இவங்களோட பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் ஆர் 1 மில்லியன் சைக்கிள்ஸ் வாரண்டி தராங்க. இது யாருமே தரதில்லை. அதே மாதிரி இவங்களோட ஆயிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வாரண்டி தராங்க. குளோபலி ரெகனைஸ்டு பிராண்டுங்க. நம்பர் 1 இன் சைனீஸ் மேனுஃபேக்சரிங். இது வந்து எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் டிசைனில் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது எங்களோட வந்து பார்த்தீங்கன்னா SCW கியர்டு பிரேக் மோட்டர் போட்டு உங்களுக்கு கொடுக்குறோம். கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா SCW ஜெர்மன் டெக்னாலஜி. இது எங்களோட ப்ரூவன் டிசைனில் வந்து வருதுங்க. இது வந்து நிறைய கஸ்டமருக்கு சப்ளை பண்ணியிருக்கோம். இது முடிக்க கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே வராமல் நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஸ்மூத் ஆப்ரேஷன் தான் வரும். இது சைனா ஐஸ்டிங் சார். இது வந்து 2 டன் கெப்பாசிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.2 lakhs வரும் உங்களுக்கு. இதில் என்ன உங்களுக்கு அதில் இருக்குன்னா அதாவது இன்பில்டாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நிக்கல் கோட்டட் செயினோட உங்களுக்கு வந்துடும். ஜெர்மன் இன்ஸ்டியூட்ல சர்டிஃபைட் பண்ண செயினுங்க. ஓகேங்க சார். இது ரஸ்ட் ஃபார்ம் ஆகாது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் எம்பிள்மெண்ட் சொல்லுவாங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மாலிகூல்ஸ் வந்து உள்ள ஃபார்ம் ஆச்சுன்னா கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த டெக்னாலஜி இவங்க வந்து நிக்கல் கோட்டட் பண்ணி அந்த டெக்னாலஜி பண்ணி உங்களுக்கு வந்து ஹைட்ரஜன் எம்பிள்மெண்ட்டை அவங்க வந்து அவாய்ட் பண்றாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்பில்டாவே வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் ஒரு மீட்டர் வந்துடும். எமர்ஜென்சி ஓவர்லோட் ப்ரொடக்ஷன் வந்துடும் உங்களுக்கு. எமர்ஜென்சி கிளட்ச்னு சொல்லி அதோட வந்துடும். அப்போ இன்கேஸ் நீங்க 2 டனுக்கு மேலே தூக்குனீங்கன்னா அது லிமிட் பண்ணிடும் உங்களுக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்கறது வந்து ரொம்ப காம்பாக்டா இருக்கும். மற்றவங்க மாதிரி இருக்காது. இது ரொம்ப காம்பாக்டா உங்களுக்கு வரும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2 டன்ல சிங்கிள் செயின்ல கொடுக்கறது இவங்க மட்டும்தான். இது முடிக்க இவங்களோட மேனுஃபேக்சரிங் பண்றதுலேயே செயின் மேக்ஸ்ல இவங்களோட ஓன் செயின் மேனுஃபேக்சரிங் பண்றவங்க இவங்க மட்டும்தான். ஆல்மோஸ்ட் 100 இயர்ஸா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. குளோபலி ரெகனைஸ்ட் பிராண்ட். 26 மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் அக்ராஸ் தி வேர்ல்ட் இருக்கு உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே 1 டன் கெப்பாசிட்டி. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒயர் பாய்ஸ்ல சொன்ன மாதிரியே நோ லோட் ஹை ஸ்பீட் ஃபங்க்ஷன் இதில் இருக்கு. அதாவது வித்தவுட் லோடில் ஆப்ரேட் பண்ணும்போது 1.5 டைம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கும். அதனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் குறையும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20 செகண்ட்ஸ் எடுக்கக்கூடிய சைக்கிள் டைம்ஸை இது 15 செகண்ட்ஸ்ல உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடும். ஏன்னா ஒரு ஜாப் வருது அது வித்தவுட் லோட்ல வந்து நீங்க ரிட்டர்ன் ஹோம் பண்றீங்க அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து சைக்கிள் டைம் உங்களுக்கு குறைச்சிடும். அப்போ வந்து உங்களோட ப்ரொடக்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிரும். அந்த மாதிரி தான் இவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. வித் ஓவர்லோட் ப்ரொடக்ஷனோட உங்களுக்கு வந்துடுது. எலக்ட்ரானிக் ஓவர்லோட் ப்ரொடக்ஷன் இருக்கும். அது போக எமர்ஜென்சி ஃப்ரிக்ஷன் கிளச்சோட உங்களுக்கு வந்துடுது. இன்பில்டாவே இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸ்பீடோட வரும் உங்களுக்கு. இது வந்து ஹை ஸ்பீடு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லோ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா லோவாக உங்களுக்கு வந்து அதாவது ஸ்லோவாக கொண்டு போய் நம்ம வந்து ஜாபை ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு அசம்பிளி பண்ணும்போது இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்லோ ஸ்பீடு யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற டைமில் நம்ம அதிகமாக ஹை ஸ்பீடு யூஸ் பண்ணிக்கலாம்.
இது வந்து ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு ஆப்ரேஷன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செயின்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து போய் செயின் கண்டெய்னரில் நம்மளுக்கு கண்டெய்னர் ஆயிரும். ஓகே, கசகசன்னு இருக்காது இல்லைங்க? ஆமா ஆமா, அது கீழேயும் நம்ம விழாது, இதுலயே நம்ம கண்டெயின் பண்ணிடுவோம். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் ஸ்பீடோட வருது. இது ஸ்லோ ஸ்பீட்ல ஆப்ரேட் ஆகும். இதே நீங்க லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபாஸ்டா உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா 1 டன்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஸ்பீட் கொடுக்கறது நம்மளோட நம்ம கொடுக்குறாங்க. இது வந்து கிளாஸ் ஆஃப் டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா மீடியம் டியூட்டில உங்களுக்கு வரும். இது மெஷின் ஷாப்பு அந்த மாதிரியான ஏரியாலாம் வந்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ப்ரொடக்டிவிட்டி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஒயர்லெஸ் ரிமோட்டுங்க சார். நம்ம ஜூகோன்னு சொல்லி தைவான் மேக்குங்க சார். நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே சார், என்ன பர்பஸ்ங்க இது வந்து ஒயர்லெஸ் ரிமோட்டுங்க சார். நம்ம வந்து இது பெண்டன்ட் ஒயர்டு வருது இல்லைங்களா, அது இல்லாம வந்து ஒயர்லெஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எங்க இருந்து வேணா நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் ரேடியஸ்ல நம்ம எங்க வேணா நின்று அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா ஐபிஐன்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்காங்க, அவங்களோட ரிமோட் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு வந்துடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா லோடு வந்து எவ்வளவு நம்ம தூக்குறாங்க அப்படிங்கிறது இதில் டிஸ்பிளேல நம்ம காட்டும். இது வந்து எஸ்காவா டிரைவுங்க சார். நான் எலக்ட்ரானிக் டிவைஸ்னு சொன்னேன் இல்லைங்க, எங்களோட ஆயிஸ்லாம் நாங்கள் எஸ்காவா ஜாப்பனீஸ் மேக்குங்க. இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த பவர் சப்ளை கேபிள்ஸ் வருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபெஸ்டூன் அந்த பெண்டன்ட் வருது இல்லைங்களா, அந்த பெண்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து தனியா உங்களுக்கு கொடுத்துருப்போம். இது வந்து ஒரு கனெக்டர் மாதிரி. இதுல வந்து பவர் சப்ளை அந்த கண்ட்ரோல் கேபிள்ஸ் எல்லாம் இங்க வரும். இது எதுக்காக நான் தனியாக கொடுக்குறோம்னா, இதுல கோர் டேமேஜஸ் அதிகமாக வரும். அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா இதை மட்டும் நீங்க கழட்டி ரீப்ளேஸ் பண்ணா போதும். டோட்டலாக ட்ரெயினில் இருக்கக்கூடிய 30 மீட்டர் நீங்க வந்து கேபிள் சேஞ்ச் பண்ண வேண்டியது. அந்த அட்வான்ஸ்டுக்காக நம்ம இது கொடுக்குறோம். நம்ம கிட்ட வந்து டெடிகேட்டடா சர்வீஸ் டீம் இருக்கிறாங்க. அவங்க எல்லா சர்வீஸையும் போய் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து ஏஎம்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மதர் மேக் கிரேன்ஸுக்குமே நாங்கள் வந்து சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எங்களோட மேக்கில் வந்து கம்பல்சரி நாங்கள் வந்து ஏஎம்சி நாங்கள் போடுங்கன்னு சொல்லி நாங்கள் கிளைண்ட்டுக்கிட்டே நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா கிளைண்ட்டுக்குமே நாங்கள் வந்து சர்வீஸ் சப்போர்ட் நல்லா கொடுத்துட்டு இருக்கோம். அதுதான் எங்களோட அட்வான்டேஜ். ஒரு நிமிஷம். ஓகே, எங்ககிட்ட ஸ்பேர் சப்போர்ட்டுமே இருக்கு. ஒயர் ரோப்பு இந்த மாதிரி எங்களோட ஸ்பேர்ஸ் தர்றோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பெண்டன்ட் இந்த பட்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது எங்களுக்கு ஸ்பேர் சப்போர்ட் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். இது போக வந்து எலக்ட்ரிக்கல்ஸாக வந்து கேபிள்ஸ் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரதும், இந்த ரோப் கைட்ஸ் நம்மளுக்கு வரும். இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் வந்து ஸ்பேர் சப்போர்ட் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். எங்களோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மெகா கிரேன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். நம்ம சத்தி ரோட்ல அன்னூர் பக்கத்தில் கணேசபுரம் அங்கே இருக்குங்க நம்மளோட கம்பெனி. நம்ம வந்து பேன் இந்தியா முடிக்க சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். என் பேர் வந்து கதிரேஷன்.